ஹாய், வெல்கம் டு டேஸ்டி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா ஈரோடு ஸ்பெஷல் மிளகா கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா கண்ணாடி பதம் வர வரையும் வதங்கினதுக்கப்புறமா கறியை வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது வாஷ் பண்ண சிக்கனை அதில் சேர்த்துக்கலாம். இது நாட்டுக்கோழி. சிக்கனை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுட்டு அதில் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கறியோடு மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறமா 10 to 15 வரமிளகா விதையெல்லாம் எடுத்துட்டு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். பிராய்லர் கோழியாக இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி சேர்த்த வேண்டியது இருக்காது, அதுலேயே இருக்கும். இப்போ சிக்கன் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா அதில் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு இடிக்கல் எடுத்து லைட்டாக தட்டி அதில் சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். ரொம்ப பவுடர் ஆகணும்னு இல்லை, ஜஸ்ட்டு 1-2 தட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி தண்ணி சுண்டினதுக்கப்புறமா இறக்குனிங்கன்னா சூப்பரான நாட்டுக்கோழி மிளகா கறி ரெடி ஆயிரும். இது ஒரு பேச்சுலர் ரெசிபி, எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.